Hello students, welcome to Education Plus. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சாப்டர் 4 முடிச்சாச்சு. சாப்டர் 4 எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலனா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனல்ல இருக்கு. நீங்க எல்லாம் பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம சாப்டர் 5ல ஒரு இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். சாப்டர் 5 உங்களுக்கு என்ன இருக்குன்னா arithmetic progression. ஓகே, ஸோ arithmetic progressionனா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்களேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம், 2 4 6 8 அப்படின்ற ஒரு சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸ் வந்து எப்போ arithmetic progression அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இதோட டிஃப்ரென்ஸ், ஓகே, இதோட டிஃப்ரென்ஸும் இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் சேமா இருக்கும். சரியா? இது எப்படி டிஃப்ரென்ஸ் சேமா இருக்குன்னு சொல்றது? இப்போ D1 எடுத்துக்கோங்களேன். D1 அப்படின்னா நம்மளோட டிஃப்ரென்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேர்ம்ல இருந்து அடுத்த டேர்ம் 4 minus 2 2. இப்போ டிஃப்ரென்ஸ் 2 எடுத்துப்போம், 6 minus 4. ஓகே, இதுவும் 2. அப்போ எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் சேமா இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏபி, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லலாம். இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்ல ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த சீக்வன்ஸை ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து A1 அப்படின்றது ஃபர்ஸ்ட் டேர்ம். அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற இந்த சீக்வன்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டரை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஏன்னு சொல்றோம். அடுத்து இருக்கிறது வந்து திஸ் இஸ் A2, A3, A4 அப்படி போயிட்டே இருக்கும் டில் AN வரைக்கும். சரியா? இப்போ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த A1 தான் நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஃபரன்ஸை நம்ம அப்படி அப்புறம் எப்படி எழுதலாம் அப்படின்னா A2 minus A1 அப்படின்னு எழுதலாம். இதுதான் டிஃபரன்ஸ். ஓகே, D அப்படின்றது A2 minus A1. ஓகே, புரியுதா? ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் என்ன? டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்ததுன்னா அது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இது வந்து ஏபியா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்ல போறீங்க. ஓகே, ஸோ 3/2, 1/2, -1/2, -3/2 and so on. இதுல ஏ என்னது? ஏன்றது என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? இங்க 3/2. வாட் இஸ் டி? தட் இஸ் காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது ஓகே டி. டி என்ன சொன்னேன்? A2 minus A1. What is A2? 1/2 minus 3/2. So இப்போ டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 3/2 minus 2/2 டிவைட் பண்ணா -1. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? -1. இதே மாதிரி இதையும் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ -1/2 1/2 வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இது நான் D1 எடுத்துக்கிறேன். செகண்ட் D2 கால்குலேட் பண்ணுறேன். தட் இஸ் A3 minus A2. ஃபர்ஸ்ட் இருக்கிறது A1, செகண்ட் A2, தேர்ட் வந்து A3. A3 minus A2. A3 என்னது? -1/2. A2 என்னது? 1/2. ஸோ இப்போ 2 minus 2 டிவைட் பண்ண என்ன வருது? -1 வருது. அப்போ இதுவும் டிஃபரன்ஸ் வந்து -1, இங்கேயும் டிஃபரன்ஸ் -1. அப்போ given term என்னது? This is AP, arithmetic. Given sequence is arithmetic progression. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஏபியா இல்லையா அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம்? செக் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஓகே, இந்த சீக்வன்ஸ் வந்து -2 2 -2 2 -2. ரைட், இது வந்து ஏபியா இல்லையான்னு செக் பண்ணலாம். இதோட ஃபர்ஸ்ட் என்னது? ஃபர்ஸ்ட் டேர்ம் -2. டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும்? A2 minus A1. வாட் இஸ் A2? 2. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் A1, இது A2, இது A3, A4 அப்படியே till it will go AN. A2 minus A1. What is A1? -2 இல்லையா? அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 2 plus 2 என்ன ஆகும்? 4 ஆகும். இது ஒரு பக்கம் D. அடுத்த D கண்டுபிடிக்கலாமா? that is A3 minus A2. what is A3? -2. what is A2? 2. ஓகே, இப்போ -2 என்ன ஆகுது? -4 ஆயிடுது. அப்போ இது difference 1, இது difference 2. so difference 1 is not equal to difference 2. therefore given AP is not AP. okay, thank you.